கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. அதுக்கு அடுத்தது அச்சோ பருவம் என்கின்ற பருவம். அச்சோங்கிறது தாலேலோங்கிறது போல ஒரு ஓசை தான், அதுக்கு அர்த்தம் கிடையாது. அச்சோ வச்சோன்னு குழந்தைகளோடு கொஞ்சம்படியான சில பாஷைகள், குழந்தைகளுக்குன்னே ஒரு பாஷைகள். குழந்தை மழலை பேசுகிற பாஷையும் அம்மாவுக்கு தான் புரியும், அம்மா குழந்தையோட கொஞ்சற பாஷையும் குழந்தைக்கு தான் புரியும். அதுக்கு ஒன்றும் இலக்கணங்கள் எந்த பாணினியும் எழுதி வைக்கல, யாரும் அதுக்கு ஒரு இலக்கணம் எழுதி வைக்கல. அழகான அச்சோ அச்சோன்னு கண்ணனை இறுக்கி கட்டிக்கிறது, பின்னாடி முதுகுல கட்டிக்கிறதும் ஒண்ணு உண்டு. அது புறம் புல்குமான்னு பின்னாடி பாட போறார். இது முன்னாடி கட்டிக்கிறது. கண்ணன் ஓடி வந்து இது நாம கண்ணனை கட்டிக்காம குழந்தையா நம்ம கட்டிக்கிறது. அம்மா அப்படின்றது அதுக்கு அவ்வளவு ஆசை உண்டாகுமே, அந்த ஆசையினால ஓடி வந்து நம்ம கட்டிக்குமே. அப்படி கட்டிக்கிறதுல உள்ள ஆசையினால தாயார் அந்த குழந்தைய கூப்பிடுவதற்காக கொடுக்கிற ஓசை அச்சோ அச்சோன்னு. ஓடி வந்து என் இடத்துல வந்து கட்டிக்கோ என்று அவளும் இப்படி ஆடிண்டே கையை அப்படி விரித்து கொண்டு கண்ணன் அங்கேருந்து வரும் பொழுது ஓடி வா அப்படின்னு கூப்பிடும் பொழுதே அச்சோ அச்சோ என்று தன்னை கட்டிக்கிறதுக்காக அவள் கொடுக்கிற ஓசை. புண்ணியல் கிங்கிடி சூட்டி புறம் கட்டி தன்னியல் ஓசை சலன் சலன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்தெதிர்வந்தார் போல் என்னிடை கொட்டரா அச்சோகச்சோ எம்பெருமான் பாராய் அச்சோகச்சோ. பொன்னியல் கிங்கிணி, பொன்னால் செய்யப்பட்டதான கிங்கிணி, சுட்டி புறம் கட்டி, நெத்தியில சுட்டியும் கட்டி இடுப்புல கிங்கிணியும் கட்டி தன்னியல் ஓசை சலன் சலன் என்றிடே, அதுக்கு இயல்பான ஓசை அது சலன் சலன் என்று ஒலிக்க மின்னியல் மேகம் விரைந்தெதிர்வந்தார் போல், மின்னல் கொடியோட கூடியதான மேகம் எதிரில் வந்தது போல் எம்பெருமான் வாராய் அச்சோகச்சோ, என் எதிரில் வாராய் என்னிடை கொட்டரா, என் இடைக்கு ஒட்டரா அப்படின்னு பதச்சேதம். என் இடை கொட்டரா, என் இடைக்கு என்னுடைய இடுப்புக்கு ஒட்டி கொள்ளும், என் பக்கத்துல வந்து என்னோட கூட ஒட்டி கொள் என்று கூப்பிடுறாள் கண்ணனை. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.